இவர் எதற்காக அன்று அவருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது அப்படிங்கிறத ஈழத்து சிவானந்த மடிகள் சொல்றாங்க. அவங்க தான் முதல்ல ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை, ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கி வெற்றியும் கண்டவர் அவரு. அவர் சொல்றாரு, அன்னைக்கு ஈவே ராமசாமி பெரியார்கிட்ட 2 இதழ்கள் இருந்துச்சு. ஒன்று குடியரசு, விடுதலை இருந்துச்சு. சரி நமக்கு வெளியில தகவல்கள் போகணுமே அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க பயன்படுத்திட்டோம்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அப்படி நூல்ல எழுதியிருக்காரு. அன்றும் இன்றும் நூல்ல எழுதியிருக்காரு. இதெல்லாம் ஒரு காரணமாக அப்படிப்பட்ட ஒரு பங்களிப்பு இதுதான் நான் ஒரு கட்டுரையில எழுதி அதை வீடியோவும் போட்டிருந்தேன். சரிங்க. அதுவும் வழக்கம் போல அதை முடக்கிட்டாங்க. அந்த முகநூலே போயிடுச்சு. என்னன்னா இன்னைக்கு இந்த திராவிடர்களுக்கான மொத்த வாழ்வு, இந்த ஜமீன்தார், குட்டி ஜமீன்தார்களை, திராவிடத்தினுடைய குட்டி ஜமீன்தார்களை உருவாக்க காரணமானவரே ஈழத்து அடிகளார் தான். ஆக இந்த திராவிட கோஷ்டிகள் ஈழத்து அடிகளாரை முதல்ல கும்பிடணும். ஈழத்து அடிகளாருக்கு தெரு முழுக்க, ஊர் முழுக்க சிலைகளை வைக்கணும். முதல்ல பெரியாரை கும்பிடுறத விட நீங்க அவரை தான் கும்பிட்டு இருக்கணும். ஏன்னா இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டன்ற பெரும் தீ, மிகப்பெரிய ஒரு புரட்சி பத்தி ஒரு 400 பேருக்கு மேல உயிர் இழப்பதற்கான அந்த தீயை ஏற்றி வச்சதே ஈழத்து அடிகளார். அந்த ஈழத்து அடிகள்